அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். அல்லாஹ் அக்கிரமக்காரனுக்கு அவகாசம் அளிப்பான், இறுதியில் அவனை பிடித்து விட்டால் விடவே மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 4686. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அக்கிரமமான செயல்களில் தொடர்ந்து ஈடுபடக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைப்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உலகில் நாம் காண்கிறோம். நாம் என்ன செய்தாலும் நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற துணிச்சலை அடையக்கூடிய அவர்கள் தொடர்ந்து இதுபோன்ற காரியங்களிலேயே ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நம்முடைய இந்த நிலையை கண்டு எல்லோரும் அஞ்சுவதால் தான் நம்மை எதிர்த்து கேள்வி கேட்க தயங்குகிறார்கள் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸிலிருந்து அக்கிரமக்காரனுக்கு அல்லாஹ் அவகாசம் அளித்திருக்கிறானே தவிர அவனை ஒன்றும் செய்யாமல் விடுவதற்காக அல்ல, மாறாக இறுதியில் அவனை அல்லாஹ் பிடித்து விட்டால் விடவே மாட்டான், அதாவது அல்லாஹுவின் பிடி கடுமையாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். எனவே அக்கிரமம் செய்பவர்கள் துணிச்சல் கொள்ளாமல் தங்களுடைய தவறுகளுக்காக வருந்தி அவற்றிலிருந்து மீள்வதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டுமே தவிர அந்த செயலால் தொடர்ந்து நாம் வெற்றி பெறலாம், நம்மை கேட்பதற்கு யாருக்கும் துணிவு வராது என்ற தவறான முடிவுக்கு வந்துவிடக் கூடாது என்பது இந்த உபதேசத்திலிருந்து பெறக்கூடிய பாடம். விளங்கி நடப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.